ஆவணி மாதத்தில் நாம் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்றோம். இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகப் பெருமான் அவதரித்த தினம் என்று சொல்கின்றார்கள். அவருக்கு அஸ்த நட்சத்திரம், அந்த சதுர்த்தி திதி, இது எல்லாமே ஒன்றா வரும். அமாவாசை ஆவணி மாதத்தில் அமாவாசை முடிந்து 4வது நாள் வரக்கூடியது விநாயகர் சதுர்த்தி என்று சொல்லக்கூடியது. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி மாதம் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது எல்லா ஆலயங்களிலும் விநாயகருக்கு வழிபடுவாங்க. விநாயகருக்கு சங்கடகர சதுர்த்தியை சிறப்பாக விநாயகருக்கு அபிஷேகம், பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் இது எல்லாமே செய்வார்கள். அதுபோன்ற இந்த விநாயகர் சதுர்த்திங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ நம்மலாம் பிறந்த நாள் கொண்டாடுறோம். இந்த பிறந்த நாள் அப்படின்னா நம்மளாம் எதை கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா முக்காவாசி பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாருமே டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டாடுறோம். ஆனால் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறது டேட் ஆஃப் பர்த்தை வச்சு கொண்டாடக்கூடாது. தமிழ் மாதத்தில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்தில் கொண்டாடுவது தான் பிறந்த நாள். அதுதான் நமக்கு கரெக்டான பிறந்த தேதி. அதுதான் நம்ம பிறந்த நாள். அதுதான் இப்போ ஆவணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்கின்றது அப்படின்னாக்க அந்த ஆவணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் தான் பிறந்த நாள். அந்த டேட் ஆஃப் பர்த்து நமக்கு கணக்கு வராது. அதை போல் விநாயகருக்கு பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஆவணி மாதத்தில் அஸ்த நட்சத்திரம் வந்துடும், சதுர்த்தி திதி வந்துடும், ஆவணி மாதம் வந்துடும். அதில் தான் விநாயகர் அவதரித்த தினம். விநாயகர் பிறந்த நாளை தான் விநாயகர் சதுர்த்தி என்று நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.